ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி விசிக தலைவர் திருமாவளவனை விஜய் நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கலெக்டர் இருக்காரா? நீங்க யாரு சார்? நான் யாரா? பின்னால கலெக்டர் சொல்லுவாரு நான் யாருன்னு. போமேன். ஐயா நீங்க இந்த சினிமா தியேட்டருக்கு லைசன்ஸ் கொடுக்கலன்னா 40 குடும்பம் தெருவுல நிக்கி நான் காலை விட மாட்டேன். கையெழுத்து போட்டா விடுவேன். ஐயா நீ காரியத்தை முடிச்சிருவாரா? புடிச்சா விட மாட்டாரியா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. இந்த அதுக்கு பேரு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்திற்கு தாவேக தலைவர் விஜய் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன ஆனாலும் காரை கொண்டு வந்து ஏறுங்கன்னா உடனே நாங்க ஏறிடுவோமா? இந்த ஒரு டிக்கெட் இல்லாம அங்க உங்க எந்த பப்புமே வேக போறதில்ல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவையாக இருக்கிறது. சார் எங்க சார் இந்த சைடு பாதி எங்க பசிக்குதுன்னு தின்னுட்டீங்களா? என்னையா ஃபில் பண்ணாம எடுத்துட்டு வந்திருக்க? ஃபில் பண்ணி எடுத்துருவான்னா சும்மா எடுத்துட்டு வருவியா? உங்க ஒப்பாட்ட போய் டேட் எழுத சொல்லி வாங்கிட்டு வாங்க. சார் டைம் முடிஞ்சு போச்சு, லஞ்ச் பிரேக். விசிக தலைமை அலுவலகத்திற்கு தாவேக தலைவர் விஜய் செல்ல இருப்பதாக. என்ன இப்படி பண்ணிட்டே இருக்க? பேரிகேட போட்டுக்கிட்டே இருக்க. நாங்கெல்லாம் அப்படிதான்டா பண்ணுவோம். ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி தான்டா நீ வரணும். திருமாவளவன் முன்வைத்துள்ள 4 அதிரடி நிபந்தனைகள் விசிகவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களித்து திருமாவளவனுக்கே துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்பதுதான். இப்ப நம்மளுக்கு 2 பாயிண்ட் முக்கியம். கட்சியையும் காப்பாத்தணும், ஆட்சியையும் பிடிக்கணும். எப்படி? உங்களுக்குன்னு ஒரு துறை வச்சிருப்பீங்கல்ல, அத நமக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா இப்போ என்ன சிக்கலாய் போச்சுன்னா, யாரு மனசு கோணாம நடக்கணும் அதுதான் முக்கியம். இப்படி போனாலும் இடிக்குது, அப்படி போனாலும் இடிக்குது. அப்ப என்ன செய்யணும்? இப்படித்தானே போய் ஆகணும். அண்ணா அந்த 2500 ரூபாயும் அப்புறம் அந்த 6 சிலிண்டர் எப்போ வரும்? நானே இங்க 6 எம்எல்ஏ பிச்சை எடுத்துக்கிட்டு போகலையே என்கிட்ட. திமுகவோட கொத்தடிமை நம்ம திருமாவளவனுக்கு புதுல 4 கிடைக்கும். ஏண்டா உங்களெல்லாம் அறிவாலய வாசல்லயே நாய் மாதிரி கட்டி போட்டு வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா. நீ யார பாத்துறா பேசுற? அடங்கம்மால இந்த சார் இப்படி எல்லாம் பேசிட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாரு. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. டெலீட் பண்ணிட்டு இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு. திருமாவளவன் அவர்களை பத்தி ஒரு வீடியோ நான் போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்த உடனே அவர்களோட தொண்டர்களும் அவரை விரும்புறவங்க என்ன அவ்வளவு நாகரிகமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? இவர் எங்க கிட்ட அரசியல் ரீதியா தான் பேசினாராம். கருத்தியல் ரீதியா இந்த வீடியோல நீ என்ன பேசியிருக்கிற? கேவலமா கொச்சப்படுத்தும் விதத்துல ஒரு தலைவரையும் அந்த கட்சியையும் பத்தி பேசியிருக்கிற. அதுக்கே உன்னை செருப்பால் அடிக்கணும் கல்ட்ரா. சோ இந்த மாதிரி சலித்தனமா எங்க தலைவரை பத்தி வீடியோ போடுறது இனிமே வச்சுக்காத தயவு செஞ்சு. தங்கச்சிக்கு அண்ணன்டா, தங்கச்சிக்கு அண்ணனா எனக்கு அண்ணன், எனக்கு அண்ணனா உங்களுக்கு அண்ணன், உங்களுக்கு அண்ணனா எல்லாருக்குமே அண்ணன்டா. அப்புறம் எங்க விசிகே சிறுத்தைகள் யாருமே ஒண்ணு சும்மா விட மாட்டாங்க. இந்த பிள்ளைக்காவெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். தலைவரை பார்க்க காலையில காவல் கத்துக்கிறேன். நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு ஏன் அவரு வராரு, அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இது மேல போனா நாங்க கண்டிப்பா போராட்டம் பண்ணுவோம், கண்டிப்பா போராட்டம் பண்ணுவோம். இந்த வீடியோவை நான் நியூயார்க்ல இருந்து பதிவு செய்யறேன். வெக்கங்கட்ட பயர்களா தீய சக்தின்னு சொன்னீங்களே, அந்த தீய சக்தியோட ஆதரவு இல்லாம உங்களால ஆட்சி அமைக்க முடியலையே. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரியே போறாங்க பாத்தீங்களா? அந்த தீய சக்தி அந்த பெரிய மனுஷன் மு.க. ஸ்டாலின் அந்த ஆள்கிட்ட பெருந்தன்மையில தாண்டா இப்ப நீங்களே ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. விஜய் சார், விஜய் மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் விஜய் இப்படி ஓகே அப்படி கூட என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா
இட்டுன்னு வந்தேன் அப்படின்னு சொல்றவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர், லாட்டரி டிக்கெட் வித்துட்டு இருந்தவங்க எஜுகேஷனல் மினிஸ்டர். யோசிச்சு பாரு, கன்றாவியா இல்ல? ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. ஓடி 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. என்ன டேய், உங்களை தற்குறின்னு கூப்பிடுறதுல தப்பே இல்லடா. மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? வரலாறு எப்படி எழுதும் தெரியுமா? தாவேக்காவே ஆட்சி அமைச்சாலும் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு இங்க சப்போர்ட் பண்ணி நிக்கிறது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கறத வரலாற்றுல எழுதி வச்சுக்கோங்க. தம்பி, இங்க காக்கா கூட்டம் அதிகமா? கருப்பு கூட வச்சுட்டு உட்காந்துக்கமே, அதான் கேட்டேன். நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்ல அப்படிங்கறதுனால மட்டும்தான் கவர்னர் உங்களை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருக்கிறார் என்பது நிதர்சன உண்மை. அது தெரியாம அங்கங்க போராட்டம், அங்கங்க ஆர்ப்பாட்டம், பொம்பளைங்க எல்லாம் வந்து கொடியை வச்சுக்கிட்டு பயங்கர ரகல. இப்பவே இப்படின்னா இன்னும் 5 வருஷம் எப்படின்னா நீங்க இவங்களெல்லாம் அடக்க போறீங்க? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. அரசியல் நோக்கங்களுக்காக குழந்தைகளை பகடை காய்களாக பயன்படுத்துவது, குழந்தைகள் அழுவது, பிடிவாதமாக நடப்பது போன்றவற்றால் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிரதா மன்னிச்சிரதா. எவ்வளவு கேவலமா! ஐயோ கடவுளே! முதல்ல இந்த சட்டப்படி குற்றம் தெரியுமா? பிள்ளைங்களை அரசியல்ல ஈடுபடுத்துறது, குழந்தைங்களை தெரியுமா தெரியாதா? இன்னும் பாருங்க, எல்லாம் உங்களுக்கு தான் ஆப்பா வரும். சாம்பார் ஆப்பு எனக்கு. விஜயை தவிர விஜய்க்கு ஆதரவா இங்க இருக்க ஆல்மோஸ்ட் திமுக உள்பட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேசியாச்சு. ஆனா விஜய் மட்டும் வாயை திறக்கவே மாட்டாரு. வாயில புண்ணா பாந்தி வருதா? நீங்க வந்து இப்ப பேச வேண்டியதுனா என்ன பாசிசம் பாயாசம்னு கிண்டல் பண்ணலாம், இல்ல ஆளுநர் சார் என்ன பார்த்து பயமா, ஏன் ஆட்சி அமைக்க விட மாட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியதுனா? ஏய், இப்பவாது அந்த பாசிச பாயாசத்துக்கு எதிராக பேசுங்கடா. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. எதுவுமே பேசாம கொஞ்சம் கூட துணிவு இல்லாம வாயை மூடிக்கிட்டு இருக்க விஜய் நாளைக்கு எப்படி ஒன்றிய அரசிடமிருந்து மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வாரு? மக்களுக்காக எப்படி போராடுவாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நாய ஏண்டா நீ கவர்னருக்கு லாயக்கடா. என்ன டேய் ருக்கோ ஜரா சபர் கரோ. ரூட் நிறுவனத்துக்கிட்டையும் வாய்ஸா காமன் நிறுவனத்துக்கிட்டையும் காசு வாங்கிட்டு ஸ்டாலின் உரிமையில பேசிக்கிட்டு இருந்த இப்ப ஆளுநர் பேசுற அளவுக்கு திருப்பதிக்கு நாய. ஏனே இப்படி சின்ன பையல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? இவனா சின்ன பையன் மூஞ்சிய பாரு. இது பெருசா வந்தா 20 ரேப்பு 10 கொலை, பிஞ்சு குழந்தைய போய் கழுத்தை கடிச்சே கொண்டுறியா? பிஜேபி கிட்ட பேச வேண்டியதானே? உங்க அண்ணா விஜய் வாயில வாழைப்பட்டு வச்சிருக்காரா? எந்த பரதேசத்துல அந்த மாதிரி இவ்வளவு இடத்துல ஜெயிச்சுமோ முதலமைச்சர் ஆகாம இருக்காரேன்னு வேதனையா இருந்தது. தளபதி ஏன் சிஎம் ஆக்காம இருக்கீங்க? ஏன் நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கலன்னு அழுதுட்டு இருக்கீங்க? வெக்கமான சூசோ எதுவும் இல்லையா? மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்டிய போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டம் எல்லாம் வரக்கூடாதுப்பா. மக்களுக்கு நல்லது பண்ணலான்ட்டு வந்து இருக்கு, இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்களே, நினைச்சதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஏய் ஆண்டி நாயே, உனக்கு குடும்பம் இல்ல? உன் புருஷன் உன்னை தேட மாட்டானா? இங்க வந்து இவனோட ஆடிக்கிட்டு இருக்க பாண்ணி என்னது? என்கிட்டயே 10,000 ரூபாய் காசு வாங்கிறாரு பஸ்காரர். யூடியூப் பைத்தியடா. நான் ஃப்ரீ நினைச்சேங்க, எனக்கு தெரியாது காசுன்னு. எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ நினைச்சிட்டு இருக்கேன். அறிவு பிம்பண்டி நீ. இப்பதான் தெரியுது கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீன்னு, பிரைவேட் பஸ் காசு. 11,000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கேன். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல. நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. உங்க தளபதி இன்னும் வந்து உக்காரல. இது என்ன கணக்குங்க? கவர்மெண்ட் பஸ் பிரைவேட் பஸ் என்னது எனக்கு புரியல.
உங்களுக்கு புரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்றீங்களா? வந்து உன் அறிவுல ஆணி அடிக்கிற வெயிடி போன. ஏங்க எங்களுக்காக வந்த ஒரு மனுஷனை நாய் மாதிரி அலைய விடுறீங்களேங்க. நாங்க தாங்க எங்களுக்கு வேணும், நாங்க அவரை தேர்ந்தெடுத்தோம். நீங்க அவருக்கு இருக்க சொத்துக்கு அவர் எப்படியோ வாழ்ந்துட்டு போலாங்க. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பாத்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வந்த மனுஷனை எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? இப்படி போட்டு சித்திரவதை பண்றீங்க. அவர் தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல அவருக்கு ஒழுங்கா. அண்ணன் ரூம்ல யாரும் இல்ல. அண்ணன் சாப்பிட்டு 10 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு அண்ணன். ஓகே ஓகே ரிலாக்ஸ். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? நான் தற்கொலை. அண்ணன் சாப்பிட்டு 10 நாள் ஆயிடுச்சு. அண்ணன் ரூம்ல யாருமே இல்ல. அடிச்சா கூட கேட்க ஆள் இல்ல. அண்ணன் எங்க? எல்லாரும் காலையும் விழுந்து அழுதாரு. அண்ணன் வந்து ரொம்ப பாவம். அவர் பாவம் அவங்க சும்மாவே விடாது. ஆளுநர் சார், நீங்களும் மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனா நடந்துக்கோங்க. நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரியால் தான் சரி, 5 பைசா கிடையாது. நான் விதவிதமா எத்தனை பேர்த்த சாச்சிருக்கேன் தெரியுமா? இந்த ஆல்பத்துல நீ இடம் பிடிச்சிடாது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 2-1. நீ ஆல்பத்தை காட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. பாட்டை போட்டாலும் சரி, இங்கேயே படுக்கையை போட்டாலும் சரி, 5 பைசா கிடையாது. எனக்கு விஜய் சார் தான் வேணும். அப்புறம் இதுக்கு மேல கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் சங்கு ஊதிடுவேன். ஓடிப்பா. ஐயோ, ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். கொலைக்காத நாயும் இல்ல, குறை சொல்லாத வாயும் இல்ல. ஆக மொத்தத்துல இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்ல. தமிழ்நாடு என்ன விதிவிலக்கா? நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். அர்த்தமா இந்த ராஜா. தாவேகா ஆட்சி அமைக்க இன்னும் 2 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் தற்போது விசிக தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளது. வந்தாயையா வந்தாயையா, வாழ்வை மீண்டும் தந்தாயையா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.